வணக்கம். வன்னியர்களுக்கு 10.5 இடஒதுக்கீட்டை ரத்து செய்த தீர்ப்பை கேட்டவுடன் எனக்கு மிகுந்த மன வருத்தம், அதிர்ச்சியில் இன்னும் நான் மீண்டு வரவில்லை. இது வன்னியர்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் சமூக நீதிக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி. 42 ஆண்டு காலமாக மருத்துவர் ஐயா அவர்கள் பல போராட்டங்கள் நடத்தி அவருடைய வாழ்நாளில் 50 விழுக்காடு தமிழ்நாடு முன்னேற வேண்டும், தமிழ்நாட்டில் உள்ள பின்தங்கிய மக்கள் முன்னேற வேண்டும் என்று போராடி உழைத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த 10.5 விழுக்காடு 42 ஆண்டு காலம் மருத்துவர் ஐயாவுடைய போராட்டம் ஒரே நாளிலே 21 உயிர்களை இழந்து ஆயிரக்கணக்கான போராட்டங்களை நடத்தி லட்சக்கணக்கான மக்கள் சிறைக்கு பல முறை சென்று பல தியாகங்கள் செய்து பிறகு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த சட்டம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் கையெழுத்திட்டு அரசு இதழில் அச்சடித்து கடந்த 6 மாதத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலையில் சேர்ந்து கடந்த 3-4 மாதத்தில் பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கல்லூரி படிப்பிலே படித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் திடீரென்று இந்த 10.5 விழுக்காட்டை ரத்து செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இது நியாயமே கிடையாது. இந்த மாணவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாத சென்னை உயர்நீதிமன்றம் அவருடைய மனநிலை என்ன இருக்கும் என்று தெரியாதா? இன்று அவர்கள் கட் ஆஃப் டேட் முடிந்து வேறு எங்கே செல்வார்கள்? வேறு எந்த படிப்பை படிப்பார்கள்? அவருடைய குடும்ப நலன் இதெல்லாம் ஒரு கேள்விக்குறி என்று புரியாதா? இந்த 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடை ரத்து செய்வதற்கு 7 காரணங்களை சொல்லியிருக்கின்றது உயர்நீதிமன்றம். இந்த 7 காரணங்களை பல முறை தெளிவுபடுத்தியிருக்கின்றோம், உயர்நீதிமன்றத்திலே வாதிட்டிருக்கின்றோம். நம் சார்பிலே 4, அதாவது தமிழ்நாட்டில் 3 பேர், கர்நாடகாவில் ஒருவர், கர்நாடகாவிலே ரவி வர்மகுமார் என்று உச்சநீதிமன்றத்திலே பல வழக்குகளை வென்றிருக்கின்றார். அதே போன்ற தமிழ்நாட்டில் திரு மாசிலாமணி அவர்கள், திரு சோமயாஜில் அவர்கள், திரு சண்முகசுந்தரம் அவர்களும் தமிழ்நாடு அரசு சார்பிலே வாதிட்டிருக்கின்றார். இது இல்லாமல் NL ராஜா அவர்களும் ஓம் பிரகாஷ் போன்ற சீனியர் அட்வொகேட்ஸ், இவர்கள் மூலமாக இந்த நீதிமன்றம் கேட்ட 7 கேள்விகளுக்கு எழுத்து மூலமாகவும் வாதம் மூலமாகவும் பலமுறை தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். அதை மீறியும் இந்த தீர்ப்பு வந்திருப்பது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வருத்தம். இது சமூக நீதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்புன்னு நான் சொல்றேன். நீதிமன்றம் கேட்ட 7 கேள்விகள், அது என்கிட்ட என்னால பலமுறை என்னால விளக்கம் சொல்ல முடியும். எனக்கே தெரியுதுன்னா நீதிமன்றத்துக்கு எப்படி தெரியாம போச்சுன்னு எனக்கு புரியல. நீதிமன்றம் கேட்கிற கேள்விகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அதுல ஒன்று 9th ஷெட்யூல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், தமிழ்நாட்டில் உள்ள 69 விழுக்காடு இடஒதுக்கீடு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 94 அப்பொழுது இந்த இந்திரா சாணி வழக்கு சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் 50 விழுக்காடு தான் இடஒதுக்கீடு இந்தியாவிலே இருக்க வேண்டும், அதற்கு மேலே செல்லக்கூடாது என்று ஒரு தீர்ப்பு கொடுத்தது. ஆனால் அதற்கு முன்பு தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருந்து வருகிறது. அதை பாதுகாப்பது தான் 9th ஷெட்யூல்ல 94ஆம் ஆண்டில்
அதில் பாதுகாப்பு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து அது பாதுகாக்கப்பட்டது. நீதிபதி கேட்கிற கேள்வியில் வந்து இந்த 10.5 எப்படி நீங்க கொண்டு வந்தீங்க, 9th ஷெட்யூல் அதில் அமெண்ட்மெண்ட் பண்ணாம நீங்க எப்படி நீங்க கொண்டு வந்தீங்கன்னு கேள்வி கேட்கிறார். அதே கேள்வியில மீதி இன்னும் 2 இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இதுக்கு பிறகு பெறப்பட்டது. ஒன்று அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு, அடுத்தது இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு. பிசியில் உள்ஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு, எஸ்சியில் உள்ஒதுக்கீடு அருந்ததியர்களுக்கு. அது வந்து 2007, 8, 9, 10 பெறப்பட்ட அந்த இடஒதுக்கீடு. அதை ஏத்துக்கிறார். அதை பல இடத்துல உதாரணமா சொல்றார். இஸ்லாமியர் இடஒதுக்கீட மற்றும் அருந்ததியர் உள்ஒதுக்கீடை பல முறை உதாரணமா சொல்ற நீதிபதி வன்னியர் இடஒதுக்கீடு வந்து 9th ஷெட்யூல்ல அமெண்ட்மெண்ட் பண்ணாம நீங்க எப்படி நீங்க இதை கொண்டு வரீங்கன்னு கேள்வி கேட்கிறார். இதே கேள்வி தான் இஸ்லாமியர்களுடைய உள்ஒதுக்கீடும் இந்த கேள்வி நீதிபதி கேட்டிருக்கணும். இல்ல அருந்ததியர்களுடைய உள்ஒதுக்கீடு நீதிபதி கேட்டிருக்கணும். இந்த 2 இடஒதுக்கீடும் சென்னையில வழக்கு வந்தது. சென்னை நீதிமன்றத்தில் தடை கொடுக்கல, உச்ச நீதிமன்றத்திலும் இதுக்கு தடை கொடுக்கல. வழக்கு நடந்துட்டு இருக்கு, தடை கொடுக்கல. அது பிறகு இந்த வன்னியர்களுக்கு மட்டும் ஏன் இந்த தடை? அடுத்தது 102 அமெண்ட்மெண்ட், அதுக்கப்புறம் 105 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பத்தி சொல்றார். இது 102 அமெண்ட்மெண்ட்டுக்கும் 105 அமெண்ட்மெண்ட்டுக்கும் நடுவுல வந்த சட்டம்னு சொல்றார். இந்த 102 அமெண்ட்மெண்ட்ல அது எதுக்கு பொருந்தோம்னா நேஷனல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், அதுல வர ஓபிசிக்கு மட்டும்தான். ஓபிசினா நேஷனல் லெவல்ல ஓபிசி, ஸ்டேட் லெவல்ல எம்பிசி. எம்பிசிக்கு அதுக்கும் பொருந்தாது, 102 அமெண்ட்மெண்ட் பொருந்தாது. அது தெளிவுபடுத்திருக்காங்க, மத்திய அரசு தெளிவுபடுத்திருக்காங்க, உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்திருக்காங்க. ஆனா சமீபத்தில் அதே நேரத்தில் அந்த 105 அமெண்ட்மெண்ட் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. அதுல என்னன்னா மாநில அரசுகளுக்கும் அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால ஒண்ணு இந்த 102 அமெண்ட்மெண்ட் மாநிலங்களுக்கு பொருந்தாது, அது எம்பிசிக்கு பொருந்தாது, ஓபிசிக்கு பொருந்தும், எம்பிசிக்கு பொருந்தாது. ரெண்டாவது இப்ப சமீபத்தில் 105 அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து அது நிறைவேற்றிருக்கிறாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, டெக்னிக்கல் இஷ்யூ தான் அதெல்லாம். அடுத்தது தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இருக்கா இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு? இது என்ன கேள்வின்னு எனக்கு புரியல. எனக்கு எல்லா மாநிலத்துக்கும் அதிகாரம் இருக்கு. அடுத்தது பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு வந்து அவங்க பரிந்துரை செய்ய முடியுமா, அந்த பரிந்துரை அரசாங்கம் ஏத்துக்க முடியுமா, இப்படி எல்லாம் ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறார்? குவான்டிஃபைபிள் டேட்டா இருக்கா, வன்னியர்கள் உண்மையிலே பின்தங்கி இருக்கின்றார்கள் என்று உங்களுக்கு சொல்ல முடியுமா, ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வி. அதுக்கு எல்லாமே நம்ம பதில் சொல்லியிருக்கிறோம், விளக்கம் சொல்லியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் யார் வாழ்ந்துட்டு இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் வன்னியர்கள் கிட்டத்தட்ட 18 விழுக்காடு மக்கள். இந்த 18 விழுக்காடு மக்கள் மிக 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 பின்தங்கிய மக்கள். நான் இது வந்து ஒரு ஜாதி பிரச்சனையா நான் சொல்லலை. நான் இது வந்து தமிழ்நாடு வளர்ச்சி பிரச்சனை. ஒரு மாநிலத்தில் வந்து ஒரு 18% மக்கள் வந்து பின்தங்கிய நிலையில் இருக்கின்றார்கள் என்றால் அந்த 18 விழுக்காடு முன்னேறினால்தான் தமிழ்நாடு முன்னேற்றம் அடைய முடியும். தமிழ்நாட்டில் அதிகமா குடிசைகள் இருக்கின்ற மாவட்டம் எந்த மாவட்டம்? இது கவர்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டத்தில் 13 விழுக்காடு, தமிழ்நாட்டில் இருக்கின்ற 13 விழுக்காடு குடிசைகள் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் இருக்கு. விழுப்புரம் மாவட்டத்தில் யார் வாழ்ந்துட்டு இருக்கா? வன்னியர்களும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 2 பேர் தான். 90% ஆஃப் விழுப்புரம் பாப்புலேஷன் வந்து 2 வன்னியர்கள், எஸ்சி. தாழ்த்தப்பட்ட தலித்துகளுக்கு வந்து இடஒதுக்கீடு தனியா இருக்கு, அவங்களுக்கு இருக்கு, வன்னியர்களுக்கு இல்ல. அதே குடிசையில் தான் இவனும் வாழ்ந்துட்டு இருக்கான். அதே ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க, அது கோமணம் கட்டிட்டு இருக்கான், ஏர் ஓட்டிட்டு இருக்கிறான், கூலி தொழில் செஞ்சிட்டு இருக்கிறான், ரோடு போட்டுட்டு இருக்கிறான். வெளி மாநிலங்கள்ல வேலைக்கு மைக்ரண்டா போயிட்டு இருக்கிறான். சென்னையில, பெங்களூர்ல, கேரளாவில் வேலை செஞ்சுட்டு இருக்கான். மகாராஷ்டிரா வேலை இல்லை, படிப்பறிவு இல்லை, கல்வி கிடையாது, வேலை வாய்ப்பும் இல்லை.
அது இல்லாம பாத்தீங்கன்னா இதுல அதிகமா மது குடிக்கிற மாவட்டங்கள் எதுனா வட மாவட்டங்கள். ஏன்னா படிப்பறிவு இல்ல, கூலி தொழிலாளி, அவேர்னஸ் இல்ல. கல்வியில கடைசி 38வது மாவட்டம் எதுனா விழுப்புரம் மாவட்டம். இதுல 10th 12th நீங்க ரிசல்ட் வரப்போ நீங்க பாப்பீங்க. 37வது மாவட்டம் பார்த்தா திருவண்ணாமலை மாவட்டம், 36வது மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம், 34வது மாவட்டம் கடலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், தருமபுரி மாவட்டம். இப்படி எங்க வட மாவட்டங்கள்ல வன்னியர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. வேலை வாய்ப்பு இல்லை. அப்ப இது கூடமா புரிஞ்சுக்க முடியாது? இவ்வளோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, இவ்வளோ குவான்டிஃபைபிள் டேட்டா இருக்குது. இந்த சமுதாயம் பின்தங்கி இருக்குது. கூலி, விவசாயம், தொழிலாளர்கள், மைக்ரண்ட் லேபரர்ஸ். நீதிமன்றத்துக்கு இது தெரியலையா? இது இத்தனையோ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்லயும் வாதத்துல எல்லாமே தெளிவுபடுத்தி பல முறை நம்ம தரப்புல சொல்றோம். நீதிமன்றத்தில் கேட்கல. டேட்டா இருக்கா? டேட்டா இருக்கு. எவ்வளோ டேட்டா இருக்குது. சட்டநாதன் கமிஷன், பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் 1969ல திமுக அரசு அமைத்தது. அவரு எல்லாம் அவ்வளோ தெளிவா சொல்லியிருக்கிறார். அந்த கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ல வன்னியர் சமுதாயம் அவ்வளோ பின்தங்கி இருக்குது, ரொம்ப மோசமான நிலையில இருக்குன்னு எப்போ 69ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சொல்றது டேட்டா இல்லையா உங்களுக்கு? அது நீங்க நம்ப மாட்டீங்களா? அம்பாசங்கர் கமிஷன் 83-84ல அப்ப அதிமுக அரசு அமைத்தது. அது அந்த அம்பாசங்கர் கமிஷன் வந்து டோர் டு டோர் என்யூமரேஷன் பண்ணி இவ்வளவு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அதுல இவ்வளவு பின்தங்கி இருக்க நிலையில வன்னியர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தனியா கொடுக்கணும், ரிசர்வேஷன் தனியா கொடுக்கணும்னு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அது டேட்டா இல்லையா உங்களுக்கு? அது நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? ஜனார்தன் நீதி அரசர் ஜனார்தனன் கமிஷன் அவரும் எவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறார். இதெல்லாம் தனியா கொடுக்கணும், 13.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு தனி கொடுக்கணும்னு அவரு ரெக்கமெண்டேஷன். அதுக்கு பிறகு இப்ப சமீபத்தில் நீதியரசர் தணிகாச்சலம் அவர் கொடுத்த ரெக்கமெண்டேஷன். இவங்க எல்லாம் யாருன்னா பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுடைய சேர்மன். அப்புறம் எதுக்கு நம்ம பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன்? இந்த கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் ஏத்துக்கலன்னா அப்புறம் எதுக்கு இந்த கமிஷன்லாம்? பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுடைய வேலை என்ன? தமிழ்நாட்டில் இருக்கிற பின்தங்கிய சமுதாயங்கள் எது அது முன்னேற்றணும், கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் பொருளாதாரத்திலையும் முன்னேற்றணும். அதுக்காக தான் இந்த கமிஷனை உருவாக்கி ரெக்கமெண்டேஷன் செஞ்சு அந்த ரெக்கமெண்டேஷன் வச்சு அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவு எடுக்கணும். அந்த கொள்கை முடிவு தான் அரசாங்கம் எடுத்திருக்கிறாங்க பேஸ்ட் ஆன் தி பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸ். ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதிமுக ஆட்சியில் சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. சட்டம் நிறைவேற்றி ஆளுநர் கையெழுத்து போட்டு சட்டமாயிருக்கு. அத திமுக அரசு வந்தோம் அதற்கு அந்த சட்டத்தை ஆதரித்து அவர்கள் சட்ட திருத்தம் கொண்டு வந்து இதுக்கு சாதகமா சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ ரெண்டு கட்சி எதிரும் புதிருமா இருக்கு, ரெண்டு கட்சியும் இந்த சட்டத்தை ஆதரிக்கிறது. இதுல இருந்து என்ன தெரியுது? இது அரசியல் பிரச்சனை கிடையாது, இது ஓட்டு பிரச்சனை கிடையாது, இது சமூக நீதி பிரச்சனை, சோஷியல் ஜஸ்டிஸ் ப்ராப்ளம், சோஷியல் ஜஸ்டிஸ் இஷ்யூ இது. அதனால்தான் ரெண்டு கட்சியும் இதை ஏத்துக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் ஏத்துக்குது. இதுக்கு முன்பு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கஷ்டப்பட்டு போராடி நான் கையெழுத்து போட்டு மத்திய அமைச்சர் கையெழுத்து போட்டு 30 வருஷமா அவங்களுக்கு நியாயம் கிடைக்கல. கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு சொல்லி கையெழுத்து போட்டு இன்னைக்கு கிடைச்சிட்டு இருக்கு எஸ்சி எஸ்டிக்கு நேஷனல் லெவல்ல. அப்போ யாராவது எதிர்த்தீங்களா? இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒதுக்கீடு கொடுக்கணும்னு முதல் குரல் கொடுத்தது மருத்துவர் ஐயா. அது கிடைச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு பெருமைப்பட்டோம். அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கணும்னு முதல் குரல் கொடுத்தது போராடியது மருத்துவர் ஐயா. அவங்களுக்கு உள்ஒதுக்கீடு கிடைச்சிருக்குது. ஏன் இந்த எம்பிசி எப்படி வந்தது? 21 உயிர்கள் ஒரே நாள்ல குருவி சுடுறப்போ சுட்டாங்க காவல்துறையில். ஒரு நாள் இல்ல. யாராவது கேட்டீங்களா? ஒரு அறிக்கை விட்டீங்களா? ஒரு கண்டனம் விட்டீங்களா? 21 உயிர் ஒரே நாள்ல கொலை பண்ணாங்க. யாரு போராடினா? ஐயா போராடினாங்க. வன்னியர் சங்கம் போராடிச்சு. ஒரு வார சாலை மறியல் நடத்துது யாரு? ஏன் இதுக்கு முன்பு
பட்டநாம போராட்டம், ரயில் மறியல் போராட்டம், தொடர்ந்து 9-7 வருஷமா அவ்வளோ போராட்டங்கள் நடத்தி, ஒரு வார சாலை மறியல் இறுதியா நடத்தி இவ்வளோ உயிரை இழந்திருக்கிறோம். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நூற்றுக்கணக்கான உயிர் இழப்பு. எதுக்கு? சமூக நீதிக்காக. எவ்வளோ பேர் உயிரை தியாகம் பண்ணியிருக்கிறாங்க இந்த போராட்டங்களில். இது ஏத்துக்க மாட்டாங்களா? 10.5 விழுக்காடு நீதிபதியை சொல்றது பார்த்தா அதுல பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சேர்மன் அது ரெக்கமெண்ட் பண்ணாங்க, மெம்பர்ஸ் அது ஏத்துக்கல. அது மெம்பர்ஸ் ஏத்துக்காது, சேர்மன் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் பண்ணது அரசாங்கம் ஏத்துக்கிருக்காது. இதுல என்ன எல்லா மெம்பர்ஸ்லாம் ஏத்துக்கிட்டு தான் அது ரெக்கமெண்டேஷன் வரணுமா? அப்பதான் ஏத்துப்பீங்களா? உண்மையா? அதுதான் உண்மை. இவர்கள் எல்லாம் யாரு? நீதி அரசர்கள், ஹைகோர்ட் ரிட்டையர்டு ஜட்ஜஸ். அவங்க சொல்ற ரெக்கமெண்டேஷன் இதெல்லாம். ஒரு ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அவங்க தலைமையில ஒரு கமிஷன் அமைச்சு அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணா அதை ஏத்துக்க மாட்டீங்களா நீங்க? அப்ப யார் எதுதான் ஏத்துப்பீங்க நீங்க? குவான்டிஃபைபிள் டேட்டா இதுக்கு இல்ல, 10% இல்லன்னு சொல்ற நீங்க எப்படி அப்ப எம்பிசி ஏத்துக்கிறீங்க? எப்படி நீங்க பிசிஐ ஏத்துக்கிறீங்க? அப்போ எதுக்கு குவான்டிஃபைபிள் டேட்டா இருக்கு? சுதந்திரத்துக்கு பின்னால இந்தியாவில் பல இடஒதுக்கீடு கொடுத்தது எந்த குவான்டிஃபைபிள் டேட்டா வச்சு கொடுக்கலையே. இருக்கிற பாப்புலேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பேக்வர்ட்னஸ் வச்சு இந்த ரெக்கமெண்டேஷன், பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், SC/ST கமிஷன் ரெக்கமெண்டேஷன் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு தனிப்பட்ட ஜாதிக்கு கொடுக்க கூடாது, இது ஒரு கேள்வி. காஸ்ட் கொடுக்க கூடாது, கிளாஸுக்கு கொடுக்கலாம். உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லி இருக்குது. இந்திரா சாணி கேஸ்ல 92ல காஸ்டுக்கும் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கு. அதுக்கு ஒரு கிரைட்டீரியா கொடுத்திருக்கு. அத்துணை கிரைட்டீரியா ஃபுல்ஃபில் ஆகுது இந்த 10%. கேரளாவில் ஈழவ சமுதாயம், அங்கேயும் வன்னியர்கள் போன்ற அது ரொம்ப பின்தங்கிய சமுதாயம். நாராயணகுரு அவர்கள் போராடி ஈழவ சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 4ல 14% ரிசர்வேஷன். ஒரு சமுதாயத்திற்கு 14% ரிசர்வேஷன் கேரளாவில் கொடுத்துருக்கிறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்குது? அதில் இவ்வளவு காலமா அது கொடுத்து அதனால அந்த சமுதாயம் முன்னேறி கேரளா முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறது. இதனால சமூக நீதி அங்க நிறைவு பெற்றிருக்கிறது. இங்க அப்படி நாங்க என்ன செஞ்சுட்டோம்? நாங்க 10% மீதி 9% இருக்கு. ஒரு ஜாதிக்கு 10%, மீதி இருக்கிற 115 ஜாதிக்கு 9%. கேள்வி கேட்கிற முதல்ல அந்த மீதி 115 ஜாதியே இல்ல. அதுல 115 ஜாதி லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சில ஜாதிகள் லிஸ்ட்ல இல்ல, ஆள் இல்ல. அதுல இன்னும் ஒரு சில ஜாதிகள் 100 பேர், 50 பேர், 200 பேர் தான் இருக்கிறாங்க. அதுல இன்னும் பாத்தீங்கன்னா இப்ப குறவர்கள் இருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அதுல 30 பிரிவுன்னு சொல்றாங்க. அது எல்லாம் ஒரு ஜாதி தான். அப்ப வன்னியர்கள் மட்டும் எவ்வளவு பிரிவுகள் இருக்குது. அதுல அது ஏன் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க? இப்ப இல்ல ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்க? அருந்ததியர்ல 7 பிரிவு இருக்கு. எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. இதுல இந்த வாதத்துல 2 தரப்புலையும் யாரும் சொல்லவே இல்லை இந்த பாயிண்ட. நீதிமன்றத்துக்கு தெரிஞ்சிருக்கு 7 பிரிவுன்னு. அருந்ததியருக்கு அதுல குவான்டிஃபைபிள் டேட்டா கொடுத்திருக்கிறாங்கன்னு தீர்ப்புல இருக்கு. இஸ்லாமியர்களுக்கு குவான்டிஃபைபிள் டேட்டா கொடுத்திருக்காங்க தீர்ப்புல இருக்கு. எங்க கொடுத்திருக்கிறாங்கன்னு எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அதுல தீர்ப்புல என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு 10 வருஷமா சென்சஸ் எடுக்கிறதுல குவான்டிஃபைபிள் டேட்டா வருது. எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு 10 வருஷத்துல சென்சஸ்ல மொத்தம் பாத்தீங்கன்னா SC, ST, அதர்ஸ் அதுதான் வரும். SCல அருந்ததியர் இவ்வளவு பேரு, ஆதி திராவிடர்கள் இவ்வளவு பேரு, இல்ல தேவேந்திர வேளாளர் இவ்வளவு பேரெல்லாம் வராது. ஆனா தீர்ப்புல நம்ம இந்த 10% தீர்ப்புல அது இருக்கு.
அருந்ததியருக்கு எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அப்போ ஒண்ணு இல்லாததை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்லாததுன்னு சொல்றது நிச்சயமா எங்களால் ஏத்துக்க முடியாது. இது வாழ்க்கை பிரச்சனை. இப்போ இவ்வளோ பேர் மாணவர்கள் இப்போ கிட்டத்தட்ட 30,000 20,000 30,000 அதுக்கு மேல கூட இருக்கலாம். எல்லாம் BA BCom BL டிப்ளமோ இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க இந்த பிள்ளைங்க. இன்னைக்கு போயிட்டு நான் 10% நான் ரத்து பண்ணிடுறேன், எங்க போவாங்க? இதுக்கப்புறம் கட் ஆஃப் டேட் முடிஞ்சு போச்சு, நவம்பர் மாசத்துல இருக்கிறோம், எங்க போய் அட்மிஷன் பண்ணுவாங்க இதுக்கப்புறம்? இல்ல வேலைக்கு சேர்ந்தாங்க, இந்த நம்பி வேலைக்கு சேர்ந்தவங்க எதிரோ ஆயிரக்கணக்கான பேர் வேலையில் சேர்ந்திருக்காங்க. அவங்க குடும்பம் என்ன ஆகும்? அவங்க எதிர்காலம் என்ன ஆகும்? அவங்க மனநிலையை புரிஞ்சுக்க மாட்டீங்களா? நிச்சயமா நமக்கு நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும். குவான்டிஃபைபிள் டேட்டா எவ்வளோ இருக்கு, அது கொடுத்துருக்குறோம். ஒரு உதாரணம், இப்போ நடந்த 2-3 மாதத்துக்கு முன்பு நடந்த லா காலேஜ் அட்மிஷன்ல கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா எஸ்சியை விட குறைவான கட் ஆஃப் மார்க் வன்னியர்களுக்கு. இது ஒண்ணு போதாதா? சில படிப்புல பாத்தீங்கன்னா எஸ்டிக்கு சமமா வன்னியர்களுக்கு கட் ஆஃப் மார்க் இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த சமுதாயம் வளரல, படிக்கல. அது நீதிமன்றம் புரிஞ்சிக்காதா? தெரியாதா? அது கொடுத்துருக்குறோம், இது எல்லாமே டேட்டால கொடுத்துருக்குறோம். நிச்சயமா இந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் எடுத்துட்டு போறோம், வெற்றி பெறுவோம், அதுல சந்தேகமே கிடையாது. இது சமூக நீதி பிரச்சனை. யார் யாருக்கோ இடஒதுக்கீடு வாங்கி தந்த ஐயா வன்னிய சமுதாயத்திற்கு வாங்க மாட்டாரா? அது நிச்சயமா மீண்டும் அது அரசியல் ரீதியாகவும் சரி, சட்ட ரீதியாகவும் சரி, எந்த தியாகத்திற்கு செல்லத்துக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். அதனால அமைதியா இருங்க. குறிப்பாக இளைஞர்கள், நமக்கு நியாயம் கிடைக்கும், நீதி கிடைக்கும். நம்ம ஒரு பக்கம் சட்ட ரீதியா நாம் செல்வோம், அடுத்தது அரசியல் ரீதியா நம்ம சொல்வோம். ஏன்னா தெரியும், நம்முடைய போராட்ட குணத்தை பத்தி அரசாங்கத்துக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். இது ஐயா அவர்கள் இதை வன்னியர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு பெற்று தர பிறக்கும் ஓய மாட்டார். நிச்சயமா இது நம்முடைய கடமை. இது அதனால் உறுதியாக சமூக நீதிக்காகவே பிறந்த ஐயா அவர்கள், சமூக நீதிக்காகவே தொடங்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி உறுதியாக இந்த பிரச்சனையை இறுதி வரை கையில் எடுத்து மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வருவோம். அதுவரை நாங்கள் யாரும் ஓய மாட்டோம். உறுதியாக நாம் வெற்றி பெறுவோம். நன்றி.